Dinamalar Cricket Festival presented by SPR India High Living. ஆத்தி சந்தனக்கட்டை எடிடா உருட்டுக்கட்டை அடிடா அந்த ரிசர்வ் பண்ணிட்ட அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ ஓனர் இன்னைக்கு வந்து பயங்கரமா தேடிக்கிட்டு இருப்பார் நினைக்கிற ரிசர்வ் பண்ணிட்டு அந்த மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா LSG vs பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ்னே சொல்லலாம். அப்படி என்னப்பா நடந்துச்சுன்னா சொல்றேன் இருங்க, ஏப்பா நீ சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி நடந்திருக்கேப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு நீ சொன்னேன் அப்படின்னு வீடியோ பார்க்காதவங்க கேட்டீங்கன்னா LSG vs பஞ்சாப் கிங்ஸ் வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டிருப்போம், அதை போய் பார்த்துட்டு வாங்க. இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வீடியோ கடைசியில் சொல்லத்தான் போறேன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போவோம். வணக்கம் மேடியர் மக்களே, தினமலர் கிரிக்கெட் திருவிழா பிரசன்டட் பை SPR சிட்டி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேட்ச் தான் பிளே ஆஃப் போகுது. ஆனால் அதை விட முக்கியமான மேட்ச் லக்னோவுக்கு. ஏன்னா வந்து அவங்க பிளே ஆஃப் கனவுகள் வந்து எல்லாமே இந்த மேட்ச் தான் இருக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்குது. டாஸ் வின் பண்ண நம்ம வந்து ரிஷப் பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போட போகிறோம் நல்ல ஸ்பெல் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா போலிங்கை செலக்ட் பண்ணுறாரு. ஸோ வந்து பேட்டிங் ஆனதுக்கு வந்து பஞ்சாபுக்கு பிரியான்ஷ் ஆரியாவும் பிரபு சிம்ரனும் ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கு அதிர்ச்சி காத்திருந்ததுன்னு தான் சொல்லணும். முதல் ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆரியா அவுட். என்னங்க சொல்றீங்க, அப்புறம் என்ன ஸ்கோரே உயர்ந்திருக்காது? அதுதான் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க ஜாஸ் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா என் பங்குக்கு நான் ஒரு ஹேட்ரிக் 6 அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வெளுத்து வாங்கிட்டாரு. என்ன நினைச்சு எப்படி ஆனார்னே தெரியல. 13 பாலுக்கே 30 இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு அவரும். ஸோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பிரபு சிம்ரன் வந்து என்னதான் பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில வந்து சிம்ரன் எப்படி வந்து கம்பேக் கொடுத்து வந்து ஒரு டான்ஸ் ஆடினாங்களோ அதை விட பயங்கரமான ஒரு டான்ஸ் ஆடிட்டாரு இந்த சிம்ரன்னே சொல்லலாம். வெளுத்து வாங்கிட்டாரு லக்னோ போலிங்க. யாருனாலும் போடுங்க, எப்படினாலும் போடுங்க, இது என்னோட கிரவுண்ட், என் பர்ஃபார்மன்ஸை பாருங்க அப்படின்ற அளவுக்கு வந்து சூப்பர்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னே சொல்லலாம் பிரபு சிம்ரன். அவருக்கு சப்போர்ட் பண்ண விதமா ஷேயஸ் ஐயர் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பெஷலான ஷாட்ஸ் எல்லாம் அடிச்சு வந்து ஒரு 25 பாலுக்கு முன்னாடி 45 ரன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாரு. அவர் விக்கெட் போகுது. எப்ப எல்லா விக்கெட் போயிட்டு இருக்கு, பிரபு சிம்ரன் விக்கெட் அப்படின்னு கேட்டேன். கடைசி வரைக்கும் போகாம மனுஷன் வந்து நான் செஞ்சுரி அடிக்காம விட மாட்டேன்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் செஞ்சுரி தாண்டி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 91 இருந்தாரு. 91ல வந்து பார்த்தீங்கன்னா கடைசியா வந்து ஒரு 18வது ஓவர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் விக்கெட்டை இழக்கிறார். ஜஸ்ட் மிஸ்ல 100 மிஸ். செம்ம பர்ஃபார்மன்ஸ் பை பிரபு சிம்ரனே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் IPL பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. அது குறிப்பா பஞ்சாப்னு சொல்லிக்கலாம். ஸோ அதை தொடர்ந்து அப்படியே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில வந்து நம்ம சஷாங்க் சிங் பிரபு சிங்லாம் 6 4 தான் அடிப்பார். நான் வந்து கிரவுண்டை விட்டே அடிப்பேன் அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் ஒரு 30+ அடிக்கிறாரு கடைசி நேரத்தில். அப்புறம் ஸ்டைனர்ஸ் வந்து அவர் வந்து 5 பாலுக்கு ஒரு 15 ரன் அடிக்க வந்து 236 ரன் அடிக்கிறாங்க பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ்னே சொல்லலாம். வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதை வந்து எதிர்கொண்டு ஜெயிப்பாங்களா லக்னோ அப்படின்னு இருக்கும்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்பவே முக்கியம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மிச்சில் மார்ஷும் மக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆனாங்க. ஸோ செகண்ட் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சில் மார்ஷ் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொண்ட பாலில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டிக் பாலில் வந்து அவுட் ஆயிட்டாரு, டக் அவுட். ஸோ அதே ஓவரில் பார்த்தீங்கன்னா மக்ரம் நண்பா நீ போயிட்டு நான் எப்படி மட்டும் நான் அடிப்பேன், நம்ம 2 பேர் சேர்ந்து அடிக்கிறத பிளான் பண்ணோம் அப்படின்றது நீ போகும் மேடமா நானும் வருவேன் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்ரமும் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு அதே ஓவர்ல. ஸோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பூரமும் பெருசா ஜொலிக்காம 6 ரன்ல வந்து பாத்தீங்கன்னா அர்ஷிப் பால் காலி. அதாவது முக்கியமான விக்கெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேலே கழட்டி விட்டாரு ஹர்ஷிப் சிங். அவரோட 3 ஓவர்லயும் 3 விக்கெட் நான் எடுத்து காலி பண்றேன் பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி எடுத்து போயிட்டாரு. அவருக்கு சப்போர்ட் பண்ணும் விதமா உமர் ஜாயும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆடிட்டு இருந்த ரிஷப் நல்லா ரிஷப் பண்ணிட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னா, இல்ல 17 பாலுக்கு 18 ரன் இத்தனை மேட்ச்ல கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 4 ஒரு 6 எல்லாம் அடிச்சாரு. ஸோ வந்து கண்டிப்பா கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு கம்பேக் நெவர் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உமர் ஜாய் வந்து அவர் விக்கெட் எடுக்கிறாரு. அதே மாதிரி வந்து டேவிட் மில்லர் விக்கெட்டையும் எடுத்து காலி பண்றாங்க. ஸோ வந்து முக்கியமான 5 விக்கெட்டுகள் எல்லாமே வந்து சீக்கிரமா போக லக்னோ வந்து தத்தளித்து நின்னதுன்னே சொல்லலாம். காப்பாற்ற யாருமே இல்லையா, உயிரை கொடுத்தேனும் லக்னோ தேசத்தை காப்பாற்றுவேன்ற மாதிரி வந்து இத்தனை மேட்ச் ஆடிட்டு இருந்த சமத்துவம் வந்து பாத்தீங்கன்னா பதோனியன் தான் வந்து இந்த மேட்ச்லயும் ஆடினாங்கன்னு சொல்லுவோம். சூப்பர்பான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைப்படுற நேரத்தில் வந்து செமையாக ஆடி எடுத்துட்டு வந்தாங்கன்னே சொல்லலாம். செமையான வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவ் ஷாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவருக்கு வந்து 15 ரன்ஸ் நம்ம அடிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு பேசியிருப்பாங்க போல அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. அவங்க 2 பேரை பார்க்கும்போது அதிரடி பேட்ஸ்மேன் மாதிரி தெரியாது, ஆனால் ஷாட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ ஒரு 20+ பால்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரு 40+ ரன் சமத் இருக்கு, அவருக்கு ஈக்குவலாக இவரும் அடிச்சிட்டு இருக்குன்ற மாதிரி சமத் விக்கெட் வந்து அப்படியே மார்க்கோ ஜெயன்ஸ் கையிலேயே கேட்ச கொடுத்துட்டு போயிட்டாரு. இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு க்ளோஸா வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் போயிருக்காங்க. லக்னோ வந்து ஓனர் வந்து நம்ம சொன்னதெல்லாம் கேட்டு திரும்பிட்டாரா என்னன்னு தெரியல. மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா லக்னோ விக்கெட் போகும்போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே கிளாப் பண்ணிட்டு இருக்காரு பஞ்சாப் மேனேஜ்மெண்டோட சேர்ந்துட்டு. நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்ப அப்படின்னு லக்னோ தோத்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பின்ன இத்தனை விக்கெட் போகும்போது லக்னோ தோக்காம அப்படின்னு கடைசி வரைக்கும் வந்து பதோனி வந்து ஒரு 70+ அடிச்சாரு. என்னதான் இருந்தாலும் முடியல. 199க்கு வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் முடியுது 20 ஓவருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் அபார வெற்றி பெற்று வந்து பாத்தீங்கன்னா டேபிள் செகண்ட் போயிட்டாங்க. டேபிள் செகண்ட் என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா ரன் ரேட் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து
அதிக ரன் வித்தியாசத்தில் வந்து அவங்க ஜெயிச்சதுனால 30-37 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் போயிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃபில் வந்து பயங்கரமான ரேசஸில் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கு. சரி, ப்ரெடிக்ஷன் நீ அப்படி என்ன சொன்ன, கண்டிப்பாக நீ பஞ்சாப் தான் ஜெயிக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. லக்னோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் காம்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஆடாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ மொத்தமாக சொதப்புவாங்கன்னா, அதே மாதிரி வந்து மார்ஷம் அக்ரம் அவுட் ஆனானே மொத்த அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்து நடந்துச்சு. எல்எஸ்ஜி ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட கத்துறது வந்து ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு கேப்டன்சியில் நிறைய தப்பு பண்ணுறாரு அப்படின்னு அதே தான் இந்த மேட்ச்ல பிரதிபலிச்சுது. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சில மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பண்ணாங்க. அதை ரெக்டிஃபை பண்ணியிருந்தாங்களே இந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ வந்து நாங்கள் சொன்ன எல்லா ப்ரொடிக்ஷனும் பலிச்சிருச்சு. எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் சொல்லுங்க. பரவாயில்லப்பா சூப்பராக பேசுகிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுது தினமலர் கிரிக்கெட் திருவிழா கமிட்டியார். நன்றி, வணக்கம். Dinamalar Cricket Festival presented by SPR India High Living.